ஸோ ஃபைனலி நம்ம வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஹாய் காய். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கோல்கண்டா ஃபோர்ட் வந்துருக்கோம். ஸோ கோல்கண்டா ஃபோர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த கோல்கண்டா ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாரி ஸோ கோல்கண்டா ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஹைதராபாத்தில் தான் இருக்கோம். ஹைதராபாத்தில் கோல்கண்டா ஃபோர்ட். ஸோ என்னோடய ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் எப்படி வரணும், ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ தான் பண்ண போகிறேன். சரி, ஸோ மக்களே உள்ளே வந்தாச்சு. கோல்கண்டா ஃபோர்ட் உள்ளே வந்தாச்சு. ஸோ டாப்புக்கு போகணும். ஸோ டாப்புக்கு போய் தான் சிட்டி வியூ தெரியும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சன்லைட் வர செம்மையாக அடிக்குது. ஸோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் வந்து ஷேட்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணு கூசுது பயங்கரமாக. ஸோ நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த கார்டன் வியூவும் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டாப் வியூக்கு போக முடியுமான்னு தெரில. போயிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ஸோ கைஸ், நம்ம வந்து பாதி வந்து மேலே ஏறியாச்சு. இன்னும் வந்து பாதி வந்து மேலே ஏறணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டியோட அந்த வியூ அப்படின்னு தெரியும். இன்னும் மேலே ஏறினா சிட்டியோட வியூ சூப்பராக தெரியும். சரிங்களா? இன்னும் மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தடுப்பு இருக்குது இல்லையா, இந்த தடுப்பு மீறி போக முடியாது. ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு செக்யூரிட்டி கார்டு வேறு அங்கே இருக்கார். பட் அங்கே போனால் அங்கே ஒரு செம்ம அவுட்லெட் ஏரியா இருக்குது. பட் அங்கே நம்மளால் போக முடியாது போல். ஸோ நாட் அலோ. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ தூரம் ஏறி போகணும். ஸோ இன்னும் ஒரு இருக்குது. பட் இங்கே ஏறியே நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ஒன்றா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் பாயிண்ட் மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறுவோம். மேலே இருக்கிறப்பறம் உங்களுக்கு வீணாக நாங்கள் அப்டேட்டாக பண்ணுறோம். இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த இடத்துல ஒரு புதக்குழி மாதிரி ஒரு வழி இருக்குது. அந்த புதக்குழிலாம் அவங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு மூத்திர சந்துங்க. ஆனால் இங்கேருந்து ஏதோ போயிட்டு மக்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எங்கேன்னு பார்ப்போம். ஓகே, ரிலாக்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. अरे यार इथून तर काही येईनच ना. आले सर आले. चला चांगलं फोन फोटो चल रे गाइस. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு டெம்பிள் இருக்குங்க. ஸோ டெம்பிள் விசிட் பண்ணுறாங்க. டெம்பிள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த தர்பார் ஹாலோட என்ட்ரி. ஸோ கோல்கண்டா ஃபோர்ட்டில் கீழே அப்படியே சுற்றி வந்து மேலே வந்து தர்பார் ஹால் இருக்குது. அங்கே தான் போகிறோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் உட்கார மாதிரி ஏரியா இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ டெம்பிள், இந்த பக்கம் ஒரு டெம்பிளுக்கு போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டாப்க்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த தர்பார் ஹால். ஸோ காய்ஸ், வந்து ஃபைனலாக வந்து உள்ளே வந்தாச்சு. சரிங்களா? மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் வரைக்கும் இருக்க போல இடம்.
பாருங்கள் அந்த காலத்தில் எந்த மாதிரி ஒரு கலை சிற்பம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ பெரிய கோட்டை. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற இன்ஜினியர் வந்து கட்டுறது வந்து ஒரு 10 வருஷத்தில் டேமேஜ் ஆகிடுது. பட் இவங்க கட்டுறது பார்த்திங்கன்னா பாருங்கள், எத்தனை வருஷம் ஆனாலும் நிற்கிது. அது இவ்வளோ அந்த காலத்தோட ஆர்கிடெக்ட் தான். அதை குறை சொல்கிறதுக்கு வழியே இல்லை. மேலே போகலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ டாப் மோஸ்ட் பிளேஸ் இதுதான். ஒரு பெரிய மூச்சு வாங்கிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போது தர்பார் ஹாலுக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த தர்பார் ஹால். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். தர்பார் ஹால் செம்ம ஹைட்டில் இருக்குது. டாப்க்கு வந்தாச்சு.